வணக்கம் வந்தனம் நமஸ்கார். வெல்கம் டு ndtalks. இன்றைக்கி நம்ம ndtalksல வந்து ஒரு டெக் வீடியோ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வியாழன் டெக் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். என்னால் கரெக்டாக கண்டினியூ பண்ண முடியல. ஆனால் இன்றைக்கி அதுக்குண்டான ஒரு வாய்ப்பு அமைஞ்சு போச்சு. அதனால் ஒரு டெக் வீடியோ என்ன அப்படின்னு கேட்டால் 1.5 மாதத்துக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எஸ் வாங்கியிருந்தோம். ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி அந்த உண்டான வீடியோ தான். ஏன் 1.5 மாதம் டிலே ஆச்சுன்னா, எனக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு கேம் போன மாதம் 28ஆம் தேதி தான் வந்தது, ஜெடாய் த லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமை விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். சான்ஸே இல்லை. கேமும் அட்டகாசமாக இருக்குது, கன்சோலும் அட்டகாசமாக இருக்குது. இப்படி ஒரு கன்சோல் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, இல்லை உங்களுடைய குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்குன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை முழுசாக பொறுமையாக கேளுங்க. அது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி செட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கன்சோல் விளையாடும்பொழுது அதிலேருந்து ஒரு பெஸ்ட் அண்ட் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சில நேரத்தில் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக தான் கிடைக்கும். ஸோ அது பிட்டரா அப்படிங்கிறது வந்து வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், சரி. ஸோ எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எஸ் இது அதனுடைய கண்ட்ரோலர். ஸோ எக்ஸ்பாக்ஸில் வந்து 2 சீரிஸ் இருக்குது இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன். ஒன்று வந்து சீரிஸ் எஸ் ஒயிட் கலரில் இருக்கும், சீரிஸ் எக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது பிளாக் கலரில் இருக்கும். இந்த சீரிஸ் எஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ளிப்கார்ட், அமேசான் ரெண்டுலேயுமே இருக்குது. இதில் 2 வெர்ஷன்ஸ் தராங்க. என்ன வெர்ஷன் அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து மோஷன் கண்ட்ரோலர். அதாவது இப்போ இந்த கண்ட்ரோலர் எல்லாமே ஒயர்லெஸ் தான். ஒரு சில கேம்ஸ் வந்து இப்படி கண்ட்ரோலர் இப்படி அசைச்சாலே கேமில் அந்த பக்கம் இதெல்லாம் ஆகும். இப்போ டென்னிஸ் விளையாடுறோன்னா இந்த கண்ட்ரோலர் இப்படி பண்ணாலே அந்த டென்னிஸ் இப்படி பேட் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் மோஷன் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. அந்த மோஷன் கண்ட்ரோலர் வேண்டாம், எனக்கு நார்மல் கண்ட்ரோலரே போதுன்னா 2 கேம் வந்து 3 கேம் வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு ரெண்டுமே 1000 ரூபா டிஃப்ரென்ஸ் தான். ரெண்டில் எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் மோஷன் கண்ட்ரோலர் தான் சூஸ் பண்ணினேன். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், மோஷன் கண்ட்ரோலர் கொடுக்காமல் எனக்கு அந்த கேமோடு இருக்கக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. சரி பரவாயில்ல, நான் அப்படி ஒன்றும் ப்ரோ கேமர்லாம் ஒன்றும் கிடையாது, ஸோ மன்னிக்கப்படலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பாக்ஸ் சீரிஸஸ் தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் மாற்றி ஆஃபர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது சரியாக வருதோ அதை பார்த்து வாங்கிக்கலாம். நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினேன். ஒரு இதில் ரெண்டு வெர்ஷன் இருக்குது. இப்போது எக்ஸ்பாக்ஸ் ஆனாலும் சரி, ப்ளே ஸ்டேஷன் ஆனாலும் சரி, இந்த 2 ஒரு சிலருக்கு ஒவ்வொன்று ஃபேவரட்டாக இருக்கும். எனக்கு எக்ஸ்பாக்ஸ் பிடிச்சிது, கொஞ்ச நாள் கழித்து ப்ளே ஸ்டேஷன் வாங்கலான் இருக்கேன். அது அப்புறம் பார்ப்போம். உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் இது ரெண்டுலேயுமே 2 வெர்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன வெர்ஷன் அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து டிஸ்க் வெர்ஷன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று டிஜிட்டல் வெர்ஷன்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கிட்ட இருக்கக்கூடிய சீரிஸ் எஸ், எக்ஸ்பாக்ஸ்னுடைய சீரிஸ் எஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிஜிட்டல் வெர்ஷன். அப்படின்னா என்னென்னா, அந்த சிடி இருக்குது பார்த்தீங்களா, சிடி போடுறதுக்கு ஆப்ஷன் இருக்காது. நீங்கள் கேமை வந்து டவுன்லோட் பண்ணி உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சு விளையாண்டுக்க வேண்டியதான். ஸோ அந்த சீரிஸ் எஸ் அப்படிங்கிறது 500 GB ஸ்பேஸ் இருக்கக்கூடியது. சீரிஸ் எக்ஸ்ன்னு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சிடி உள்ளே போடுறதுக்குண்டான ஆப்ஷன் இருக்கும். ப்ளஸ் 1 GB வந்து உங்களுக்கு உள்ள 1 TB வந்து உங்களுக்கு உள்ள ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் கேமை டவுன்லோட் பண்ணியும் போட்டுக்கலாம், சிடி போட்டும் விளையாண்டுக்கலாம். இதுதான் டிஃப்ரென்ஸ். டிட்டோ அப்படியே உங்களுக்கு ப்ளே ஸ்டேஷனில் இருக்கும். ப்ளே ஸ்டேஷனுடைய டிஜிட்டல் வெர்ஷன் அப்படின்னு சொன்னால் அதுவும் 500 GB இருக்கக்கூடியது. ஸோ கேமை டவுன்லோட் பண்ணி போட்டுக்கிறது. இன்னொரு 10,000 ரூபா அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்க் வெர்ஷன் இருக்கும். டவுன்லோடும் பண்ணி போட்டுக்கலாம், சிடியும் போட்டுக்கலாம். இவ்வளோ தான். இது 2ல் உங்களுக்கு எது பெட்டர் அப்படின்னு தோணுதோ அதை நீங்கள் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரோ கேமர் சான்ஸே இல்லை. நான் ஒரு வாரத்துக்கு ஒரு 10 hours 20 ஹவர்ஸுக்கு மேலே கேம் விளையாடுவேன். கேம் விளையாடுறது தாங்க என்னுடைய பொழப்பே. நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். நான் இந்த கேமெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டு அது மூலமாக தான் எனக்கு சோரே கிடைக்க போகுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரோ லெவல் கேமர்ஸ், காம்படிஷன் போகிறேன் அந்த மாதிரிலாம் போகிறீங்கன்னா டிஸ்க் வெர்ஷன் போய்க்குங்க. ஏன்னா அந்த டிஸ்க் வெர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹையர் எண்ட் இருக்கும், 4K அவுட்புட் கிடைக்கும். ஸோ அது மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஹையர் எண்ட் அவுட்புட் அது எல்லாமே இருக்கும். டிஜிட்டல் வெர்ஷனை விட டிஸ்க் வெர்ஷன் அப்படிங்கிறது ஒரு 10,000 ரூபா தாங்க டிஃப்ரென்ஸ் வரும். தாராளமாக நீங்கள் ப்ரோ கேமர்ஸாக இருக்கீங்கன்னா அந்த பக்கம் போய்க்கிறது பெட்டர். அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் ஒரு வாரத்துக்கே ஒரு 2 மணி நேரம் விளையாடுவேன், அதிகபட்சம் 3 மணி நேரம் தான் விளையாடுவேன். அப்படி ஒன்றும் ப்ரோ கேமர்லாம் இல்லை. எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக கேம் விளையாடுறேன், ஒரு கேமை முடிக்காமல் நான் இன்னொரு கேமுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் டிஜிட்டல் வெர்ஷன் போகிறது பெட்டருங்க. அந்த 10,000 ரூபாய்க்கு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சில ஆக்சசரிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதனால் எந்த விதமான இஷ்யூவும் கிடையாது. ஸோ இந்த வெர்ஷனை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது வரும்போது ஆடியோ. வழக்கமாக பிசி கேமில் விளையாடும் போது ஒரு யூஎஸ்பி ஸ்பீக்கர், ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு ஸ்பீக்கர் வாங்கினோம்னா சிபியூவில் குத்தி போட்டு நம்ம வாட்டுக்கு விளையாண்டே இருக்கலாம். ஆனால் இதில் அந்த மாதிரி பண்ண முடியாது. போட் பிசி அண்ட் PS5 ப்ளே ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பாக்ஸாக இருந்தாலும் சரி, ஆடியோ அவுட்புட் அதில் இருக்காது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அப்போ இந்த யூஎஸ்பி போர்ட் இருக்கும்ல, நம்மளோட யூஎஸ்பி ஸ்பீக்கர் ஏதாவது குத்துனா ஒர்க் ஆகுமான்னா அதுவும் ஆகாது. லூசுத்தனமான ஒரு லாஜிக் தான், ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல, ஆனால் அது ஒர்க் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு ஆடியோ கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 2000 சில்லர் ரூபா வரும். அந்த ஆடியோ கன்வெர்ட்டர் எடுத்து அதை நம்ம பிசி கூட கனெக்ட் பண்ணி அதிலிருந்து ஒரு ஆடியோ அவுட்புட் எடுத்து தனியாக ஸ்பீக்கருக்கு கொடுத்தா மட்டும்தான் ஸ்பீக்கர் அந்த ஆடியோ அப்படிங்கிறது கேட்கும். வேறு வழி இல்லை, ஒன்றும் பண்ணுறதுக்கெலாம் அந்த மாதிரி தான் இது பண்ண முடியும். அப்படி இல்லை
நான் அதுக்குன்னு ஒரு கன்வெர்ட்டருக்கு 2000 கொடுத்து ஸ்பீக்கருக்கு ஒரு 10,000 கொடுக்கறதுக்குலாம் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் சாதாரண ஒரு ஹெட்செட் இருக்கு இல்லையா. இப்போ இந்த கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நார்மல் ஆடியோ ஜாக் இருக்கும். இந்த இடத்துல இந்த ஆடியோ ஜாக் வந்து உங்களுடைய அந்த ஹெட்செட் இருக்குல்ல, சாதாரண ஹெட்செட் இருக்குல்ல, ஒயர்டு ஹெட்செட்டு, அந்த ஆடியோ ஜாக்கில் குத்தி இது பண்ணிட்டு விளையாண்டுருக்கலாம். நான் அப்படி தான் விளையாண்டுருக்கேன். ஒரு போட் ஹெட்செட் இருக்குது, ஒரு 300 ரூபா ஹெட்செட், அதில் போட்டு தான் விளையாண்டுருக்கேன். காது லேசாக கொஞ்சம் நேரத்தில் வலிக்கும், பட் வேணுங்கிற அளவுக்கு தெளிவான சூப்பரான ஆடியோ கிடைக்கும். இந்த கண்ட்ரோலர்லேயே குத்தி நம்ம பாட்டுக்கு விளையாண்டுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லை எனக்கு அதெல்லாம் கஷ்டமாக இருக்குன்னா அந்த பெரிய இது இருக்கும் இல்லையா, அந்த இப்படி பெரிய குதா மாதிரி, அதுவும் போட்டு தாராளமாக விளையாடலாம். அந்த 2 பின் 3 பின் அந்த ஒரு கோல்டு கலர் ரிங்காட் இருக்கும்ல, அதில் 2 இல்லை 3 இருக்கிறது எது போட்டிங்கனாலுமே ஒர்க் ஆகும். அது போட்டு ஆடியோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இல்லை நான் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னா ஒரு ஆடியோ வீடியோ கன்வெர்ட்டர் இருக்கும், அதை வாங்கிட்டு ஸ்பீக்கரோடு கனெக்ட் பண்ணிங்கன்னா ஜம்முன்னு விளையாடலாம். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது இந்த கேம் விளையாடுறத நான் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஸோ வீடியோ கேப்சர் ஆப்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் இதில் கிடையாது. பண்ணலாம். என்ன பண்ணலான்னா மேக்ஸிமம் 720 பிக்சல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் 3 நிமிஷம் ரெக்கார்ட் ஆகும். 1080p அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் 1 நிமிஷம் ரெக்கார்ட் ஆகும். 4K போகிறோம் அப்படின்னு சொன்னால் 30 செகண்ட்ஸ் தான் ரெக்கார்ட் ஆகும். டிஃபால்ட்டாக அந்த இன்டர்னல் ஸ்டோரேஜில். எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் போட்டு கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 1 மணி நேரம் வரைக்கும், 10 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் அந்த கேமை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுதான் மேக்ஸிமம் லிமிட்டு. அதுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும், 1 ஹவருக்கு மேலே நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் கேப்சர் கார்டுன்னு சொல்லுவாங்க, வீடியோ கேப்சர் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வீடியோ கேப்சர் கார்டுன்னு உங்களுடைய செகண்டரி ஒரு மானிட்டர்கிட்ட கொடுத்து, அந்த மானிட்டர் அதாவது அது சிபியூக்கு போயிருக்கும் இல்லை டிவிக்கு போயிருக்கும் ஏதோ ஒன்று, அது மூலமா செகண்டரியில் ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்தா அது மூலமாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டா உண்டு. இது ஒன்று தான், இது ஒரு வழி இருக்குது. நீங்கள் நார்மலாக கேம் விளையாண்டே போயிடலாம். பட் வீடியோ கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதுதான் ஒரே ஆப்ஷன். ஸோ அது ஒரு ட்ராபேக் இருக்குது. ரெக்கார்ட் பண்ணி விளையாடுறது தான் எனக்கு பொழப்புன்னா ஒரு செகண்டரி மானிட்டரும் ஒரு சிஸ்டம் வச்சு இது பண்ணிக்கங்க. அண்ட் வீடியோ கேப்சர் கார்டு வச்சு நீங்கள் அதில் ரெக்கார்ட் பண்ணி விளையாண்டா உண்டு. ஸோ இதுதான் இது ஒரு வழி. கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏற்கனவே நம்ம 2 இது பார்த்துருந்தோம். அதாவது ஒன்று டிஜிட்டல் வெர்ஷன், டிஸ்க் வெர்ஷன் சொல்லிட்டு 2மே பார்த்துருந்தோம். 2மே நீங்கள் காசு கொடுத்து வாங்கினா தான் விளையாட முடியும். இல்லை நீங்கள் இப்போ டிஜிட்டல் வெர்ஷன் போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு லாகின் ஐடிக்கு ஒரே ஒரு தடவை தான் கேம் டவுன்லோட் பண்ண முடியும். மல்டிபிள் பர்சன்ஸ் ஷேர் பண்ணிக்க முடியாது. 2மே 500 GB தான். இப்போ நான் வாங்கின அந்த ஜெடாய் த லாஸ்ட் நைட் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா 103 GB என்னமோ அந்த கேம் வரும். ஸோ நான் இப்போ நான் அந்த 103 GB எனக்கு 500 GB கேமில் அந்த சிஸ்டம் ஸ்பேஸ் அது இதெல்லாம் போச்சுன்னா ஒரு 120 150 GB போயிடும்னு வச்சுங்களேன். ஸோ 350 GB பாக்கி இருக்கும். இதில் எனக்கு ஒரு 103 GB அதில் போயிடுச்சுன்னா பாக்கி ஒரு 200 சம்திங் தான் பாக்கி இருக்கும். போடலாம், நான் இன்னும் 2 கேம் கூட போட்டுக்கலாம். பட் அது எனக்கு தேவையில்லை, எனக்கு அது தேவையில்லை. நீங்கள் ப்ரோ கேமர்ஸாக இருந்தீங்கன்னா டிஜிட்டல் வெர்ஷன் போகிறது வேண்டாம். அது ஒன்று. இன்னொன்று, ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஷேர் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆள் வந்து கேம் வாங்கிட்டு நீங்கள் டிஸ்க் போட்டு விளையாண்டுட்டு அந்த கேமை முடிச்சதுக்கப்புறம் அந்த டிஸ்க் இன்னொரு ஆளுக்கு கொடுக்கலாம். இல்லை செகண்ட்ஸில் நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பிசியில் போடுற மாதிரி கேமை டொரண்ட்டில் போட்டு டவுன்லோட் பண்ணி ஒரு எல்எல்சி ஃபைலோ இல்லை ஒரு EXE ஃபைலை தூக்கி போட்டு நம்ம பாட்டு கிராக் போட்டு விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த கன்சோலில் பண்ண முடியாது. வேறு வழியே இல்லை. நீங்கள் காசு கொடுத்து தான் கேமை வாங்கியே ஆக வேண்டும். அது நம்ம வந்து மைண்டில் நல்லா தெளிவாக புரிய வச்சுக்கங்க. சராசரியாக ஒரு நல்ல ஒரு ரேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு கேம்னால் தோராயமாக 3500 4000 ரூபாய்க்கு மேலே தான் அந்த கேமினுடைய ரேட் இருக்கும். ஸோ கேமினுடைய ரேட் அதிகமாகுது அப்படிங்கிறதுக்காக அது நல்ல கேமுன்னு கிடையாது. ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய நல்ல ரேட்டிங் ஒரு 4.5 மேலே இருக்கக்கூடிய ரேட்டிங் இருக்கக்கூடிய எல்லா கேமுமே பார்த்தீங்கன்னா 3500 4000 கண்டிப்பாக இருக்கும். இப்போ நான் அந்த ஜெடை நைட் வாங்கினது பார்த்தீங்கன்னா 4500 சம்திங் ஏதோ வந்துடும். ஸோ அது காசு கொடுத்து தான் வாங்கி ஆகணும். இந்த கிராக் வெர்ஷன் போடுறது அந்த மாதிரியெல்லாம் எந்த வேலைக்கும் அது ஆகாது. ஸோ இதை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த கண்ட்ரோலர் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த கண்ட்ரோலர் ஒன்று தான் வரும். இந்த பாக்ஸோடு வரும்பொழுது கண்ட்ரோலர் ஒன்று தான் வரும். செகண்டரி கண்ட்ரோலர் நம்ம தான் வாங்கிக்கணும். 2 பேர் சேர்ந்து விளையாடுற இந்த டெக்கன் மாதிரிலாம் விளையாடுறோன்னு வச்சுங்களேன். ஸோ நம்ம வந்து அந்த 2வது பிளேயர் செகண்ட் பிளேயர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் செகண்டரி கண்ட்ரோலர் வாங்கிக்கணும். ஒரிஜினல் கண்ட்ரோலர் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அரௌண்டு 6500 7000 வரும். ஸோ அதுக்கு நம்ம வந்து ரெடியாக இருந்துக்கணும். நிறைய கலர்ஸ் இருக்குது. தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா இங்கே 4 பட்டன் இருக்கும். இன்னும் ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 4 பட்டனும் விட்டுட்டு இந்த இடம் இருக்குல்ல, இந்த கையில் இப்படி வைக்கிற இடம், அந்த பேடு,
அந்த இடத்துலலாம் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் இந்த பட்டன்ஸ் எல்லாம் நீங்கள் கழட்டி புது பட்டன் போட்டுக்கலாம், டிசைன் பண்ணுறது பண்ணிக்கலாம். இந்த கலர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் எனிதிங் அரவுண்ட் 6500 to 7000 கண்டிப்பாக வரும். ஒரு செகண்டரி கண்ட்ரோலர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில். ஸோ அதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்கணும். கேமோட ஒரே ஒரு கண்ட்ரோலர் அப்படிங்கிறது தான் வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கேமை நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணி விளையாடுறீங்கன்னா, இந்த 90s கிட்ஸ் எல்லாம் வந்து இந்த கான்ட்ரா மாதிரியெல்லாம் நம்ம இதே மாதிரி டிவி வீடியோ கேமில் விளையாண்டுருப்போம். அன்றைக்கி இருந்த ரிஃப்ரெஷ் ரேட்டும் அன்றைக்கி இருந்த கேம்னுடைய இது நிலைமை வேறு, இன்றைக்கி இருக்கக்கூடிய கேம்னுடைய நிலைமை வேறு. நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு டிவியில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கேம் லேக் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ ஹையர் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய டிவி தான் வேணும். ஸோ சராசரியாக நான் சொல்கிற ஹையர் ரிஃப்ரெஷ் ரேட்டு கேமிங் டிவினே இப்போ விட்டுட்டாங்க. அதெல்லாம் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஏறத்தாழ ஒரு 55 ரூபா 60 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய டிவி தான் உங்களுக்கு பெஸ்ட்டு கேமிங் டிவி இருக்கும். ஒரு 43 இன்ச் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் 43 இன்ச் 55 இன்ச் ஓகே. அதுக்கு மேலே போகிறது ஒரு ஓவர் லக்ஸுரிஸ் தேவையில்லை. அதுக்கு உங்களுக்கு ஒரு 50,000 60,000 செலவு பண்ணுறது காசு இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு கேமிங் மானிட்டர் வாங்கிக்கிங்க. நான் அதுதான் வச்சுருக்கேன். எங்கிட்ட இருக்கக்கூடியது 24 இன்ச் ஏசர் மானிட்டர். இதனுடைய நைட்ரோ VG0 சீரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மேக்னிஃபிக் சூப்பரான மானிட்டரு. எந்த பிரச்சனையும் கிடையாது. 1 மைக்ரோ செகண்டாக 1 மில்லி செகண்டாக. ஸோ அந்த ரிஃப்ரெஷ் ரேட் 144 ஹெர்ட்ஸ் இருக்கக்கூடிய ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய மானிட்டர். சார்ஜில் ஒரு பொட்டு கூட லேக் இருக்காது. இட் இஸ் நாட் அ 4K மானிட்டர், பட் போதும். எனக்கு வந்து இந்த எக்ஸ்பாக்ஸே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1440pக்கு வந்து அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்கும் எந்த கேமையும். ஸோ என்னுடைய தேவைக்கு ரொம்பவே போதும். நான் என்னங்க அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் விளையாடுற ஆள். நான் போய் 80,000 கொடுத்து ஒரு டிவி வாங்கணுங்கக்கூடிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் 2.5 வருஷம் ஆச்சு இந்த மானிட்டர் பிசி வாங்கி. நான் வாங்கும்பொழுதே பிசி கேமிங் பிசியாக தான் வாங்கினேன். ஸோ அதனால் இந்த மானிட்டரினுடைய விலை நான் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும்பொழுது 13,500 இன்றைக்கி ஆப்வியஸ்லி நல்ல மானிட்டர் இருக்கும், இதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸோட நல்லது இருக்கும். அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கிறது பெட்டர். ஸோ 60,000 70,000 80,000 கொடுத்து ஒரு டிவி வாங்குறதுக்கு காட்டிலும் வீட்டில் ஏற்கனவே டிவி இருக்குங்க, நான் இன்னொன்று வாங்குறது வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 13,000 14,000 கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கேமிங் மானிட்டர் வாங்கி செட் பண்ணிட்டு போகலாம். ஸோ எந்த அளவுக்கு மானிட்டர்னுடைய அவுட்புட் நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு பெட்டர் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இப்போ இந்த எக்ஸ்பாக்ஸ் எஸ் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி இருக்குது, இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டால் நெட்டில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஓகேங்க அதுக்கு வேறு சமயம் எக்ஸுக்கு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வேண்டாம். எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எஸ் வந்து ஆல்மோஸ்ட் 60,000 இது 30,000 தான். ஹாஃப் த ப்ரைஸ், ஆல்மோஸ்ட் ஹாஃப் த ப்ரைஸ். என்ன ஆஃபர் போனீங்க அப்படின்னு சொன்னாலுமே ஒரு 2,000 3,000 ஒரு அதிகபட்சம் ஒரு 5,000 டிஃப்ரென்ஸ் வரட்டுமே. 20,000 25,000 அது வந்து விலை அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் தான் சொன்னேன் ப்ரோ கேமர், என் பொழப்பே கேமிங் தான் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரிலாம் போகலாங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து நார்மலாக ஒரு கேம் விளையாடணும், எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக கேமுங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எந்த விதமான குறையும் இல்லாமல் நம்மளோட நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத நல்லபடியாகவே தருது. அதில் எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது. நம்பிக்கையாகவும் தாராளமாகவும் நீங்கள் இந்த எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எஸ் அப்படிங்கிறத வாங்கலாம். இதை விட அடுத்த வருஷன் இது வந்து 2 வருஷம் ஆச்சு. ஸோ இதை விட அடுத்த வருஷன் ஏதாவது வந்தால் வாங்கலாம். ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் 3 வருஷம் இல்லாமல் ப்ளே ஸ்டேஷனுக்கும் சரி எக்ஸ்பாக்ஸுக்கும் சரி அடுத்த வருஷன் வரப்போகிறதில்ல. ஸோ 2026 தான் வந்து அடுத்த வருஷனே விட போகிறாங்க. ஸோ அது வரைக்கும் இன்னும் 3 வருஷம் வெயிட் பண்ணிவிட்டு புதுசு வாங்கணுமா, இல்லை இப்போவே நான் வாங்கிட்டு 3 வருஷத்துக்குள்ளே ஆப்வியஸ்லி இது பழசாகி போகிறோம், அதுக்கப்புறம் நான் புதுசு வர்றதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஸோ அது முடிவு உங்களோட தான். ஆனால் இந்த இது வந்து நீங்கள் முடிவு பண்ணிங்க. இன்னொன்று இதை அப்ளைவே சொல்லியிருந்துருக்கலாம். அந்த கேம்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று நம்ம அந்த 3,000 4,000 காசு கட்டி அந்த கேமை வந்து நம்ம ஓன் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி எக்ஸ்பாக்ஸில் கேமிங் பாஸ்ன்னு சொல்கிறாங்க, ப்ளே ஸ்டேஷனில் வந்து பாஸ் ப்ளஸ் சம்திங் ஏதோ ஒரு வார்த்தை. மாதம் நம்ம அது காசு கட்டணும். மாதம் 500 நம்ம அது கட்டுற மாதிரி இருக்கும். அந்த 500 கட்டினோம்னா ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கும். நீங்கள் அன்லிமிட்டடாக எவ்வளோ கேம் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், விளையாண்டுக்கலாம். ஒரு சில ப்ரீமியம் கேம்ஸ் கூட அந்த கேம் பாஸில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வாங்கின அந்த ஜெடாயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கேம் பாஸில் வாங்கிக்கலாம். இன்னொன்று ரெட் ஃபால்னு சொல்லிட்டு ஒரு புது கேம் இருக்குது, அது இட்ஸ் ஓகே கேம். அது 6,000 7,000 ஆல்மோஸ்ட் 8,000 நினைக்கிறேன். அந்த கேமை வந்து நீங்கள் கேம் பாஸ் போட்டிங்கன்னா மாதம் 500 கட்டி அதெல்லாம் விளையாண்டுக்கலாம். பட் இஃப் நீடட் நீங்கள் அந்தளவுக்கு கேம் விளையாட போகிறீங்களா அப்படிங்கிறது யோசிங்க. மாதம் அதுக்கு 500 கட்டணுமா அப்படிங்கிறது முதல்ல யோசிங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கன்சோல் அப்படிங்கிறது வாங்கணுமா அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா இதை 30,000 கொடுக்குற நேரத்துக்கு இன்னொரு 10,000 15,000 அதிகமாக போட்டிங்கன்னா ஒரு கேமிங் பிசி வாங்கிட்டு போயிடலாம். அதுவும் அந்த மாதிரி ஒரு 50,000க்குள்ளே ஒரு கேமிங் பிசி வாங்குறீங்கன்னா மேக்ஸிமம்
2-3 இயர்ஸ் அதிகபட்சம் இழுத்திங்கன்னா 4 இயர்ஸ், அதுக்கு மேலே வரவே வராது. ஏன்னா இன்றைக்கி கேம்ஸ் டெவலப் ஆகி கொண்டு வர விதம் வந்து ரொம்ப ரேப்பிடாக மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் யோசித்து பார்த்து என்ன வாங்கணும் அப்படிங்கிற முடிவை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். என்னை பொறுத்த மட்டும் இந்த Xbox Series S வந்து என்னோட ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ நான் ரொம்ப இதெல்லாம் என்ன இதுன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் இதை வாங்கினேன். ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட். ரொம்பவே நல்லாயிருக்கு. நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து இதில் கிடைக்குது. ஸோ இதை சொல்லணும்னு நினச்சேன். ஸோ யாருக்காவது கன்சோல் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். நீங்கள் ஒரு டிசைட் பண்ணி எது வாங்கணுமோ தாராளமாக வாங்கிக்கலாம். ரைட். ஒருவேளை PlayStation 5 ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க, விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு PlayStation 5 டிஜிட்டல் வெர்ஷனோ இல்லை டிஸ்க் வெர்ஷனோ எது ஒன்று ஸ்பான்சர் பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு நான் வாங்கி விளையாண்டு பார்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நான் வாங்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இப்போதைக்கு நான் வாங்குற ஐடியாவில் இல்லை. நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் Nithilan Dhandapani. நன்றி. பை.